ஆஹா, அவங்க வந்துட்டாங்க போல. ம், யாரோ வந்திருக்காங்க. காலிங் பெல் அடிக்குது. போங்க மாமா, வேற வேலை இல்ல. யாரா இருந்தாலும் போயிட்டு காலையில வரட்டும். ஏய், அப்படி சொல்லாத. யாராவது முக்கியமான ஆளா இருக்க போறாங்க. போய் பாரு. அதான் பாரி மாமா வீட்ல இல்லல. இப்ப வந்து என்ன பண்ண போறாங்க? சரி, அவர் இல்லைன்னாவது போய் சொல்லிட்டு வாப்போ. அவரை நம்பிதானே வந்திருப்பாங்க. போய் சொல்லிட்டு வாப்போ. சரி, நான் போறேன், நீங்க சாப்பிடுங்க. சரி, சாப்பிடுறேன். எல்லாத்தையும் சாப்பிடணும். சாப்பிடுறேன்டி. போடி, போய் முதல்ல யாருன்னு பாரு. சாப்பிட்டுட்டே இருங்க, நான் வந்துடுறேன். ஐயோ, போ முதல்ல. சரி. யார் இந்த நேரத்துல சிவ பூஜையில கரடி போந்த மாதிரி? ராசாத்தி, ராசாத்தி அக்கா, என்ன ராசாத்தி, எங்களை பார்த்தது சந்தோஷத்துல மிதக்கறியா? நம்மள பார்த்த சந்தோஷத்துல எப்படி வாயடிச்சு நிக்கிறா பாருங்க. இப்பதான் அக்கா முகத்துல சந்தோஷமே வருது. வாங்க 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 வாங்க. ஆமா, இவையும் பேய் அறிஞ்ச மாதிரி நிக்கிறா. ஒண்ணும் இல்ல, உங்களை பார்த்த சந்தோஷத்துல திக்குமுக்காடி போயிருக்கா. ஓ, இல்ல ராசாத்தி, ம், நீங்க உள்ள வாங்க. கபிலா, உன் அக்கா அருமையா சமைச்சு வச்சிருக்கா. அப்படியா? உள்ள வாங்க. சரி போகல. ராசாத்தி, உனக்காக பாதாம் பருப்பு வாங்கி வச்சிருக்கேன். பால்ல காய்ச்சி கொடு என்ன? வா. போடா. என்ன மாமா இது? எல்லாம் உங்க வேலை தானா? நீ தானே சொன்ன இந்த வீட்ல நாம மட்டும் இருக்கோன்னு. இப்ப பார்த்தல. இப்ப நீ ஏன்டி சிரிக்கிற? நீங்க ஏன் சிரிச்சீங்க? உனக்கு எதுவும் நடக்காது. நீ நினைச்சது நடக்காதுன்னு நினைச்சு சிரிச்ச. அம்மா, நீ ஏன் சிரிச்ச? எங்க அண்ணி என்ன கொண்டு போறாங்கன்னு பாத்தீங்களா? பாதாம் பால். அவங்க ஒரு செட்டப்போட தான் வந்திருக்காங்க. நீங்க போய் ரூம்ல இருங்க, நான் பால் எடுத்துட்டு வரேன். இப்படி நீங்களே வந்து லாக் ஆயிட்டீங்களே மாமா. போங்க மாமா, ரூம்ல இருங்க, இப்ப வந்துருவேன். ம்? இப்ப எதுக்கு கண்மணி என்ன தனியா கூட்டிட்டு வந்த? அத்தை, என்னத்த நீங்க அங்க ரெண்டு பேரையும் நம்ம விட்டுட்டு வந்துட்டோம்னா அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியாதுல்ல. அதை எதுக்கு கேட்டுக்கிட்டு? அத்தை, நீங்க இனி என்னோட அப்பப்போ பேசி டச்ல இருந்தாதான் அவர் ஒழுங்கா இருப்பார் அத்தை. இல்லைன்னா இனியன் அப்புறமா மனசு மாறிடுவாரு. கண்மணி, நீ வேற காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காத. நான் வரேன். அத்தை, என்ன அத்தை, நான் சீரியஸா தான் சொல்றேன். கண்மணி, இனியனை பத்தி நீ என்ன நினைச்ச? அவன் ஏன் புள்ள. நான் சொன்னதுதான் அவனுக்கு வேத வாக்கு. நீ சொன்ன உன் பிள்ளையே கேட்க மாட்டான். இதுல இனி எங்க கேட்க போறான்? நான் கிழிச்ச கோட்டை அவன் தாண்ட மாட்டான் கண்மணி. பரவாயில்ல அத்தை, எதுக்கும் ஃபோன் பண்ணி கேளுங்க. உறுதியா சொல்றதுக்கும் உறுதி பண்ணி சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அத்தை. இந்த உலகத்துல நம்ம யாரையும் நம்ப கூடாது. எதுக்கும் நாம ஒரு தடவை ஃபோன் பண்ணி பாக்குறதுல நமக்கு ஒன்னும் ஆயிட போறது இல்ல. நீ சொன்னா கேட்க மாட்ட. சரி, உன்னோட நிம்மதிக்காக போன் பண்றேன். இந்தாங்க அத்தை, இனி எனக்கு போட்டிருக்கேன். போன் அடிக்குது கண்மணி. எடுக்கிறானான்னு பாருங்க அத்தை, மணி வேற ஆயிடுச்சு. எடுப்பான் இரு கண்மணி. ஷோ, போனை வேற எடுக்க மாட்டேங்கிறானே, என்ன பண்றான்னு தெரியலையே.
என்னத்தாச்சு? அவன் ஏதோ வேலையா இருக்கான் போல. ஷோ அத்தை, விடாதீங்க அத்தை, திரும்ப ஃபோன் பண்ணுங்க. ஏதாவது வேலையா இருப்பான், விடு. அத்தை, ராத்திரி நேரத்துல என்ன வேலை இருக்க போகுது? சரி, ராசாத்திக்கு ஃபோன் போட்டு கொடு. அத்தை, எடுத்தாளா? எடுப்பா, இரு. ஏன் அவசரப்படுற? என்னத்தாச்சு? எடுக்கல கண்மணி. ஷோ அத்தை, இதுக்கு தான் நான் சொன்னேன் ஃபோன் பண்ணுங்க ஃபோன் பண்ணுங்கன்னு. சொன்ன கேட்டிங்களா? என் பையன் கீழ்ச்ச கோட்டை தாண்ட மாட்டான், உட்கார மாட்டான்னு என்னென்னமோ சொன்னீங்களே. இரு கண்மணி, அவங்க போனை எங்கேயாச்சும் வச்சிருக்கலாம். நான் வீட்டு நம்பருக்கு அடிச்சு பாக்குறேன். அங்க மட்டும் யார் எடுக்க போறாங்க? சரி, பாப்போம், பண்ணுங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? எல்லா விதி போலதான் நடக்கும். நம்ம ஏமாறணும்னு இருந்தா யாரால மாத்த முடியும்? என்னை யாராலையும் ஏமாத்த முடியாது கண்மணி. இந்த பில்டப்புக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. வாய் தான் காது வரைக்கும் நீளுது, ஆனா ஒன்றும் பண்ண முடியல. போன் அடிக்குது பாருங்கண்ணா. நான் பார்த்து என்னடா பண்ண போறேன்? போய் எடுத்து பேசுங்கண்ணா. போட, இங்க இருந்து அவ்வளவு தூரம் போய் யார் எடுத்து பேசுறது? இது தூரமா? ஏதாவது முக்கியமான காலா இருக்கு போதுண்ணா. ஏன் நீ போய் அட்டன் பண்ணி பேச மாட்டியா? நான்லாம் உங்க வீட்டு போனை தொட மாட்டேன். ஏய், என்ன தலையில பூ வைக்காம இருக்க? ஐயோ, மறந்துட்டேன் அண்ணி. சரியா போச்சு, இரு நான் போய் எடுத்துட்டு வரேன். அப்போ உங்க அன்னிக்காரியை கூப்பிட்டு சொல்லு, எதுனாலும் அவ பாத்துப்பா. அண்ணே, அண்ணே. இவங்களுக்கு வேலையே இல்ல, கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. பாத்துட்டு பூ எடுத்துட்டு வரேன். சரி அண்ணி. அண்ணே, ஏன் கத்திக்கிட்டே இருக்கான்? அண்ணே, இதோ வரேன். அண்ணே. என்னப்பா, எது கூப்பிட்ட? இல்ல நீ போன் அடிச்சுதா? ஏன் நீ எடுத்து பேசக்கூடாதா? இல்ல அண்ணன் தான் உங்களை கூப்பிட சொன்னாரு. எங்க போனாலும் எல்லா வேலையும் என் தலையிலேயே கட்டுங்க. அந்த ஏன்டா வீட்டுல என்ன பிரச்சனைனா போட்டு இங்கேயும் அதேதான். எடுத்துட்டாங்க. பேசுங்க பேசுங்க. ஹலோ, அவங்கள நல்லபடியா பாத்துக்க. சரிங்க. எனக்கு ராசத்தை ரெடி பண்ற வேலை இருக்கு. நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன். ராசாத்தி, அழகா இருக்க. அழகா இருக்க அண்ணி, நான் என்ன அண்ணி பண்ணணும்?
எங்க மேடம் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி தருவாங்களா? ஆ? எனக்கு தெரியாது அண்ணி. கல்யாணம் ஆகி 6 மாசம் ஆக போகுது. இன்னுமா தெரியாம வச்சிருப்ப? யாரும் சொல்லி தரல. சரி சொல்றேன் இரு. கிட்ட வா. ஐயோ போங்க அண்ணி. ஏய் என்ன போங்க நீ? இத பாரு, இப்படியே வெக்கப்பட்டுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். இந்த வெக்கம்லாம் ரூம்குள்ள போற வரைக்கும் தான் இருக்கணும். அதுக்கப்புறம் இருந்துச்சுன்னா அவ்வளவுதான். ஷூ. என்ன ஷூ? ம்? ஆ, பால் காஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். பாதாம் பால் பண்ணிடலாமா? குடிங்க மேடம். இப்படியே வெக்கப்பட்டுட்டு இருக்காம குடுக்கிற வழிய பாரு. வா. இப்படி உடைக்கணும். பாத்தியா? இந்தா சாப்பிடு. பாரு, மங்க எங்க ஆளக்கானா? அது பொங்கல் வச்சோம்ல, பக்கத்துல பூசாரி வீட்டுக்கெல்லாம் கொடுத்துட்டு வரட்டு போயிருக்கா. இதைத்தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டே இருந்தேன், நீங்க கேட்கவே இல்லை. இப்ப எல்லாம் கை மீறி போயிடுச்சு. என்னத்தை யோசிச்சுட்டு இருக்கீங்க? இதுக்கு மேல நீங்க யோசிச்சு பிளான் போட்டாலும் ஒன்னும் நடக்காது. அங்க நடக்க வேண்டியது மட்டும் நடந்துரும். அத்தை, நான் அப்படியே வெளியே போய் குழந்தைக்கு அழகான தமிழ் பெயர் வைப்பது எப்படின்னு ஒரு புக்கு பார்த்தேன், அதை வாங்கிட்டு வரேன். பேரு புக்கா? ஆமா, கோயில் வரைக்கும் வந்துட்டோம், அப்படியே பேர் புக்கையும் வாங்கிட்டு போனோம்னா இனி எனக்கும் ராசாத்திக்கும் பிறக்க போற குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலான்னு கையோட கேட்டுட்டு வீட்டுக்கு போலாம். பின்ன வேற என்னத்த பண்ண முடியும்? நான் சொல்ற மாதிரி பண்ணு. என்னது? ஐயோ அத்தை, முடியாது அத்தை. அது பண்ணு கண்மணி. அத்தை, உங்களை போய் எப்படி அத்தை? வேற வழி இல்ல கண்மணி. எதையாவது செஞ்சு அவங்கள தடுத்தாகணும். அது சரி அத்தை, அதுக்குன்னு உங்களை போய் எப்படின்னா? நான் சொன்னதை செய் கண்மணி. செய் சொல்றேன்ல. என்னாச்சு? என்னாச்சுமா? என்னாச்சு கண்மணி? என்னாச்சுமா? என்னாச்சு? தூங்க. அம்மா இங்க விழுந்துட்டாங்க மாமா. அண்ணி, அம்மா வாங்க 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 பாத்து வா. வாங்க, சீக்கிரம் கூட்டு வாங்க. சும்மா சொல்லக்கூடாது. கைய உடைச்சுக்கிட்டாவது அடுத்தவங்க நல்லா இருக்கிறத கெடுக்கணும்னு நினைக்கிற பாரு. நீ உண்மையிலேயே பெரிய வெள்ளிதான். ஐயோ, இனி எனக்கு ஃபோன் பண்ணணும். நம்ம பாதுகாப்புக்கு நாம ஒரு பிளான் போட்டா அது நமக்கே எல்லாம் ஆப்பா வந்து முடியுது. பழக்கம் போல இந்த ராத்திரியும் நம்ம ராசாத்தியை ஏமாத்தணும். என்ன பண்ணலாம்? இவகிட்ட அவங்க வர வரைக்கும் ஒவ்வொரு நைட்டும் நமக்கு போராட்டம் தான். ஏதாவது பண்ணணுமே. என்ன பண்ணலாம்?
நம்ம எத்தனை வாட்டி ஏமாத்திருக்கோம். ஏமாலியை ஏமாத்துறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அவளை எப்படி ஏமாத்தலான்னு பிளான் போட்டாதான் அது நடக்காது. பிளான் இல்லைன்னா ஈஸியா ஏமாத்திடலாம். தொடக்கும் போது பட்டு பாதிரே பராத்தே புது மாதிரே விடிய விடிய சிதறாத்தே தூக்கம் ஏது வெப்பம் தீர வந்ததடி வேப்ப மரக்காத்து பச்சிப்பவன் கத்தேவிய உச்சகட்டம் பார்த்து மாமா அப்படி பார்க்காதீங்க மாமா. எனக்கு வெக்கமா இருக்கு. மாமா போதும் மாமா. ஏய், போதும் நிப்பாட்டு. ஏய், எதுக்கு இப்படி சிரிச்சிட்டு இருக்க? மாமா நீங்க தான் உங்க பார்வையாலேயே என் மனசை உருக்குறீங்களே. ஏய், இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. நான் சும்மா தான் பார்த்தேன். அதுக்காக நீ இந்த மாதிரி வெக்கப்பட்டு சிரிச்சோ இல்ல உருக்குறீங்க மயக்கிறீங்கன்னு மாயாஜால வார்த்தைலாம் பேசி என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. பாருங்க, நான்லாம் அதுக்கெல்லாம் அசரவும் மாட்டேன், மயங்கவும் மாட்டேன். புரியுதா? ஏய், இப்பதானே சொன்னேன். இப்ப எதுக்கு மறுபடியும் லூசு மாதிரி சிரிக்கிற? இங்க பாரு, எனக்கு கோவம் வந்துச்சு, அப்புறம் அவ்வளவுதான்.